நக்கல் பண்றியா? இஷ்டம் இருந்தா இங்க வேலை பாருங்க, வெளியே போயா. அப்படிலாம் வேலை செய்யணும் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏய் தம்பி வாடா. அண்ணா 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 என்ன? அவன் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டான், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. என்னென்ன தம்பி அவரே சொல்லிட்டு இப்ப இல்லங்கிறாரு. அண்ணா நீங்க போய் வேலையை பாருங்க ப்ளீஸ். நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. போறேன். டேய் என்னடா இது, ஒரு நிமிஷம் கூட வா வா. என்னடா ஆச்சு உனக்கு? நீ தானடா அவரை டேபிள் அங்க தூக்கி போட சொன்ன, இப்ப நீயே திட்டுற. இல்லடா ஷாம், என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியலடா. அதான் ஏன்னு கேக்குறேன். மது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாடா. டேய் இப்படி இருந்தா அப்புறம் எப்பறம் பிசினஸ்ல பெரிய ஆளா வர முடியும்? எனக்கும் அதான் பயமா இருக்கு ஷாம். நான் போராடி ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறதே மதுக்காக தான்டா. இத பாரா, மது என்னை விட்டுட்டு போயிட்டா எனக்கு லைஃபே இல்லை. மது என்ன வெறுத்து வேணான்னு சொல்லிடுவான்னு பயமா இருக்குடா. இந்த மாதிரி நேரத்தில் தானே நீ ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட இருக்கணும். அதான்டா என்னால முடியல. மது எனக்கு கிடைக்க மாட்டாளோங்கிற பயம் வந்தா என்னால வேலையில் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? சரி அப்ப அதுக்கான சொல்யூஷன் என்னவாவது யோசி. எனக்கு எங்க அம்மாவை நினைச்சாதான்டா கோவமா வருது. டேய் அவங்க என்னடா பண்ணுவாங்க இதுல? அவங்க நினைச்சா இந்த ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ண முடியும்டா. டேய் என்னடா சொல்ற, அவங்களால எப்ப சால்வ் பண்ண முடியும்? டேய் மதுவோட அம்மாவும் எங்க அம்மாவும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. அவங்க போய் பேசினா கண்டிப்பா மதுவோட அம்மா ஒத்துப்பாங்க. டேய் இந்த விஷயத்தை அவங்க எப்ப போய் பேச முடியும்? பையன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சா கண்டிப்பா பேசலாம். அவங்களுக்கு என் சித்தப்பாக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்றதுக்கே நேரம் பத்தல, அப்புறம் எப்படா இதெல்லாம் பண்ணுவாங்க? இதுவே இந்த இடத்துல என் சித்தப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா எனக்காக எந்த ஒரு ஈகோவும் பார்க்காம போய் பேசி சரி பண்ணிருப்பாரு. எங்க அம்மா பாக்குறது வீட்டு வேலையா இருந்தாலும் ஈகோக்கு மட்டும் குறைச்சல் இல்லடா. டேய் அவங்க அந்த மாதிரிலாம் நினைக்கிற ஆள் இல்லடா. உனக்கு தெரியாது ஷாம், என் சித்தப்பா எனக்கு பிசினஸ் ஆரம்பிச்சு தரேன்னு சொன்னதையே அவங்களால ஏத்துக்க முடியல. நான் நாசமா போனா கூட பரவாயில்ல, அவங்க நினைச்சதான் நடக்கணும்னு நினைக்கிற கேரக்டர் அவங்க. டேய் அவங்க அப்படிப்பட்டவங்களாம் இல்லடா நட்ராஜ். இல்லடா ஷாம், நான் என் சித்தப்பா கூட சேர்ந்து அவங்களுக்கு பிடிக்கல. அதான் நானும் மது ஒன்னா சேர்றதுக்கு அவங்க விட மாட்டாங்க. சரி இப்போ என்ன, மது உங்ககிட்ட பேசணும் அதானே? நான் போய் பேசுறேன்டா. நிஜமாவாடா? சத்தியமா. அது போதும்டா, அவகிட்ட பேசினா அவ புரிஞ்சுப்பா. நான் கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன், பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு நல்லா எடுத்து சொல்லு. அவ என்ன ரொம்ப லவ் பண்றா மச்சான். இப்பதான் ஏதோ கோவத்துல இருக்கா. நீ கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து சொன்னா போதும்டா. டேய் நான் தான் பேசுறேன்னு சொல்லிட்டேன்ல. டேய் தேங்க்ஸ்ரா மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்ரா. சரி இப்போ கொஞ்சம் வேலையை பார்க்கலாமா? கண்டிப்பா மச்சான். வா. மதி மதி, ஏய் பாடி சீக்கிரம். என்னது? என்னடி நினைச்சிட்டு இருக்கா உன் சித்தி? என்ன யாருன்னு நினைச்சா? நான் ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல. இவ நேத்து வந்த பணக்காரி. நாங்களாம் ஜமீன் பரம்பரை. ஒரு மட்டு மரியாதை இல்லாம நடந்துக்கிறா. என்ன பத்தி அவளுக்கு சரியா தெரியல. என்னது? என்ன நடந்துச்சுன்னு சொல்லாமே பேசிட்டு இருக்கீங்க? ஒரு ரவுடி பையனுக்கு உன் தங்கச்சி நித்யாவை கொடுக்க போறோன்னு நடு வீட்டுல வச்சு பேசிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க, இவன் நல்லவன் இல்ல. இவனுக்கு உங்க பொண்ணு கொடுத்தீங்கன்னா அவ வாழ்க்கை வீணா போயிடுன்னு நல்லதுதானே எடுத்து சொன்னேன். உன் சித்தி என்னன்னா கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறையா என்ன வெளியே போன்னு சொல்றா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்க சித்தப்பாவும் சித்தியும் மட்டமானவங்கன்னு உங்க அம்மா ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நான் தான் கேட்கல. ஏண்டி இப்படியே குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறிய? அத்தை அவங்க எல்லாம் மோசமானவங்க அப்படின்னு நீயாவது புரியுற மாதிரி எடுத்து சொல்ல வேண்டாம்? என்னத்த நீங்க நான் தப்பு பண்ண மாதிரியே சொல்றீங்க? ஆரம்பத்துல இருந்தே நீங்க தானே அவங்க கூட போய் சேர்ந்துட்டு இருந்தீங்க. ஏய் என்னடி குரல உயர்த்துற? எனக்கு என்ன கருமாந்திரம் தெரியும்? நான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புறவ. இல்லனா நீ எனக்கு மருமகளா வந்திருக்க முடியுமா? நான் தான் அப்பாவி. உங்க சித்தப்பா குடும்பத்தை பத்தி சொல்லி சொல்லி தானே உன்னை வளர்த்துருப்பாங்க. உனக்கு எங்கடி போச்சு புத்தி? நீயாவது எடுத்து சொல்லிருக்கலாம்ல. ஒரு அயோக்கிய பையன் நம்ம சின்ன சம்பந்தி வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க போறான்னு நல்லது நினைச்சுதான் தடுத்தேன். அது ஒரு குத்தமா? இங்க பாருங்க அத்தை, யார் யாரோட சம்மந்தம் வச்சுக்கிட்டு நமக்கு என்ன? ஏய் அதை எப்படி விட முடியும்? அத பத்தி நாம ஏன் கவலைப்படணும்னு கேக்குறேன். விட்டுருவனா நானு? என் மகனை ஆள் வச்சு அடிச்சவன் அவனை எப்படி? அத்தை என்ன சொல்றீங்க? இல்ல அது வந்து அவரை யார் ஆள் வச்சு அடிச்சாங்க? இப்ப எதுக்குடி அதெல்லாம் விடு. உங்க பையனை எதுக்கு அடிச்சாங்க? அதை ஏன் எனக்கு தெரியாம மறைச்சிங்க? ஏய் என்னடி நீ? நான் தான் உன்ன கேள்வி கேட்கணும். நீ என்னமா மாமியார் மாதிரி என்ன நிக்க வச்சு குடஞ்சு குடஞ்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க? இங்க பாருங்க அத்தை,
சும்மா மழுப்பாதீங்க. எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும். ஏய் அது என்னன்னு உன் புருஷன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போடி. அத நான் கேட்கதான் போறேன். அதுக்கு முதல்ல என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்லணும். ஏய் சொல்லலன்னா என்னடி தூக்குல போட்டுருவியா என்ன நீ? வர வர நீ அந்த அளவுக்கு ஆளாயிட்டியா? வரட்டும் அவன் வச்சுக்கிறேன் உன்னை. எப்படிப்பா இருக்கு? நான் பண்ண பிரெட் ஆம்லெட் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா? உங்க அம்மா பண்றத விட நீ நல்லாவே பண்ணிருக்க. அம்மா இருந்திருந்தா இப்ப என்ன நடந்திருக்கும்னு தெரியும்ல. அதான் 25 வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த வண்டிக்கு கொஞ்சம் எடுமா. எங்கப்பா காலையிலேயே? சும்மா கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு வரேன். அட்லீஸ்ட் உங்க அம்மா வரும்போது நான் இல்லைன்னா அவளா கொஞ்சம் நிம்மதியா தூங்குவாள். ஹலோ, யாரு ஸ்வேதாவா? ஆமா நீங்க? ஸ்வேதா, நான் கணேஷ் பேசுறேன். ஒரு நிமிஷம். அப்பா உங்களுக்கு ஃபோன். யாரும்மா? கணேஷ். சொல்லு கணேஷ். மாமா, எனக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஸ்வேதாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் மாமா. சொந்தத்துக்குள்ள என்னப்பா தேங்க்ஸ் வேண்டியிருக்கு? நாளை காலையில் நான் வீட்டுக்கு வரேன், அம்மாட்ட சொல்லு. ஓகே, நான் வச்சிட்டுமா? சரி மாமா. சரிம்மா, நான் போயிட்டு சரிப்பா. வந்துடுறேன். என்னப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லம்மா, ஸ்வேதாக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். அதுக்குள்ள மாமா ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ஸ்வேதாக்கு ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேனே. ஹலோ மாமா. கணேஷ், அப்பா வெளியே போயிட்டாரு. ஸ்வேதா, உங்ககிட்ட தான் பேசலான்னு ஃபோன் பண்ணேன். அப்ப போன் எடுத்தோடனே ஹலோ மாமான்னு சொன்னீங்க. இல்ல, மாமா கிட்ட சொல்லி உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணப்போ நீ எடுத்து மாமா கிட்ட கொடுத்துட்டியே. ஆக்சுவலா நான் உனக்கு தான் ஃபோன் பண்ணேன். என்ன திடீர்னு என்கிட்ட பேசணும்னு? திடீர்னு இல்ல, எப்பவுமே இருக்கு. இன்னைக்கு உனக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும், அதான். என்ன கணேஷ், ஓவர் பில்டப்பா இருக்கு. இல்ல ஸ்வேதா, சொல்லிக்கிறதுக்கு ஒரு ரிலேஷன் கூட இல்லாம தான் நாங்க சென்னைக்கு வந்தோம். மாமா ஹெல்ப் பண்றாரு. இருந்தா கூட நீ வந்து அந்த லெட்டர் கொடுக்கலன்னா எனக்கு அந்த வேலை கிடைக்காமலே போயிருக்கும். இதுல நான் உங்களுக்கு எதுவுமே செய்யல கணேஷ். உங்க நல்ல நேரம், அதான் லெட்டர் என் கையில கிடைச்சது. நான் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேன். இதுல இருந்தே தெரியலையா, உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும். சொல்லுடி, கவலைப்படாதடி, எல்லாம் நல்லதாவே நடக்கும். அம்மா ஒரு நிமிஷம். சரிடி, நான் அப்புறமா பேசுறேன். அம்மா பிரெட் ஆம்லெட் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடுமா. என்னதாங்க நடந்துச்சு? என்னதாங்க நடந்துச்சுன்னு கேட்டுட்டே இருந்தா மொட்டையா கேட்டா எப்படிடா செல்லம் புரியும்? சும்மா கொஞ்சம் ஏமாத்தாதீங்க. உங்களை யாரோ ஆள் வச்சு அடிச்சாங்களாமே. எதுக்கு அடிச்சாங்க? அத பத்தி கேக்குறியா? இங்க பாருங்க, உங்க அம்மா கிட்ட கேட்டாலும் இப்படிதான் மழுப்பலாவே பதில் சொல்றாங்க. ஏன் என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க? அதனால தானே சந்தேகமே வருது. இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் வேலை பார்த்த காலேஜோட கரஸ்பாண்டன்ட் பையன் தான் என்ன ஆலோசிச்சு அடிச்சிட்டான். என்னங்க இப்படி சொல்றீங்க? வேற என்ன மாதிரி பண்ண முடியும்? உனக்கே தெரியும் எனக்கு யார் தப்புனாலும் பிடிக்காதுன்னு. அவங்க தப்பு பண்ணாங்க, நான் தட்டி கேட்டேன். தப்பு உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்கன்னு நினைச்சேன். மறுபடியும் தப்பு பண்ணாங்க. நான் கோர்ட்டுக்கு போவேன்னு சொன்னேன், ஆள் வச்சு அடிச்சிட்டாங்க. இது போய் என்கிட்ட ஏன் மறைக்கணும்? என்ன செல்லும், நீ பிரெக்னெண்டா இருக்கிறப்போ இதெல்லாம் சொன்னா நீ பயந்துட மாட்டே? அதனாலதான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேணான்னு அம்மா கிட்ட நான் சொல்லி வச்சிருந்தேன். ஏங்க, அவங்க எல்லாம் பணக்காரங்க. நீங்க கொஞ்சம் பார்த்து பிரச்சனை பண்ணாம ஒதுங்கி இருந்திருக்கலாமே. பாத்தியா, இதுக்கு தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா செல்லம், நீ பயப்படாத. அம்மா, அம்மா எதுக்கு இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னாங்க? எங்க சித்தப்பா பொண்ணு நித்யாவை அந்த கரஸ்பாண்டன்ட் பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. அதான் அத்தை அவங்க கூட சண்டை போட்டிருப்பாங்க போல. இவங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம்? உங்க சித்தப்பாவோட நடவடிக்கை பிடிக்காம தானே நாம ஒதுங்கி வந்துட்டோம். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அவங்கள்ட்ட போய் மறுபடியும் வர வச்சுக்கணும்? இரு, நான் அம்மா கிட்ட பேசுறேன். ஐயோ வேணாங்க, ஏற்கனவே அவங்க என் மேல கோவமா இருக்காங்க. இதுல நீங்க வேற போய் எதுவும் பேச வேண்டாம். முதல்ல வந்து சாப்பிடுங்க, நான் போய் எடுத்து வைக்கிறேன்.
டிரைவர் தண்ணி இருக்காப்பா? இல்லை சார். ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமாம், உங்களுக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸ் கூட வாங்கணும். இருங்க வாங்கிட்டு வரேன். டிரைவர் கொஞ்சம் வண்டி ஓரமாக எடுத்துங்க. சரிங்க சார். ஆமாம் ராகுல், பொண்ணு பார்த்துட்டு வந்தோம். பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டில் இருக்கவங்களுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கான். ஆமாடா, எல்லாருக்குமே என்ன பிடிச்சிருக்கான். வண்டியில் இருங்க சார். ஹாஸ்பிட்டல் போகலாம். பார்த்து கூட்டு போங்க வா. எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அப்படிலாம் ஒன்றும் ஆயிருக்காது, பேசாம வா. கடவுளே, மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஏமா? எஸ் சார். இங்க சுபாஷ்னு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். இந்த ரூம் தான் சார். பொண்ணு பேரழகியாவே இருக்கட்டுங்க, அதுக்காக ஜாதகம் பொருத்தம் இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? நல்ல வேளை இதோட போச்சே. தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணை இதோட தலை முழுகுங்க. இவனுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு அந்த பொண்ணு என்ன செய்யும்? பாருங்க, கெட்ட நேரம் கூடி வந்தா ஆட்டி படிச்சுட்டு தான் போகும். உனக்கு நல்ல நேரம் இருக்கிறதுனால தான் இந்த அறிகுறியை காமிச்சிருக்குது. புரிஞ்சு நடந்துக்க சுபாஷ். பொண்ணு பார்த்துட்டு வரும்போதே இந்த கதினா, அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா உங்க பையனோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. எதுக்கு சொல்றேன்னா, எல்லாத்துலயும் நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. சித்தப்பா, ஒருவேளை நான் பொண்ணு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏதாவது நடந்திருந்தா என்னை தோசம் பிடிச்சோன்னு ஒதுக்கி வச்சிருவீங்களா? நம்ம குடும்பத்திலையும் எல்லார் வீட்லேயுமே பொண்ணுங்க இருக்காங்க. நாமளே இப்படி பேசலாமா? இல்ல சுபாஷ், உன் நல்லதுக்கு தானே சொல்றோம். உண்மையா நீங்க எனக்கு நல்லது நினைக்கிற மாதிரி இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பேசாம நித்யாவை எனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வேலையை மட்டும் பாருங்க. இங்க என்ன நிக்கிறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? உள்ள அந்த தம்பியை பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர் ரவுண்ட்ஸ் வராரு. அவர் போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். சரிம்மா. டாக்டர் ரவுண்ட்ஸ் வராரு. எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. டாக்டர் வர வரைக்கும் இப்படி உட்காந்துட்டு இருக்கலாம். வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். டாக்டர் ரவுண்ட்ஸ் வரதா நர்ஸ் சொன்னாங்க. என்னாச்சு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. அப்படியா? டாக்டர் வந்து செக் பண்ணிட்டாரா? இதோ டாக்டர் வந்துட்டாரு. ஹாய் சுபாஷ், ஹவ் ஆர் யூ? ஃபைன் டாக்டர். பெயின் ஏதாவது இருக்கா? லைட்டா இருக்கு. இருக்கா? ஃபீவர் இருக்கா? இல்ல டாக்டர். இல்ல. இன்னும் இந்த கட்டு எத்தனை நாள் இருக்கணும் டாக்டர்? இன்னும் ஒரு 1 month இருக்கணும். ஓகே, நல்லா ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஓகே சிஸ்டர், கரெக்டா மெடிசின்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி எல்லாம் ஃபைன். ஓகே, டேக் கேர். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், என் பையனுக்கு எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. 30 நாள் கட்டோட இருக்கணும். ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். ஓகே, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. என்னாச்சு மாப்பிள்ள? நான் மாப்பிள்ளன்னு கூப்பிடலாம்ல? ஏன், அதுல என்ன சந்தேகம்? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க சொந்தக்காரங்க நித்யாவை பத்தி தப்பா. அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ அதை பத்தி தப்பா பேசுறவங்களும் இருக்க தானே செய்வாங்க. எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் தயக்கம் இல்லையே. ஐயோ,
என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு சம்மதம்னா உடனே கல்யாண வேலையை ஆரம்பிங்க. இன்னும் 2-3 டேஸ் பெட் ரெஸ்ட் எடுத்தா போதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாள் ஆனா கூட பரவாயில்ல மாப்பிள்ள. நல்லா உடம்ப காமிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, அது போதும். ஆமா, எனக்கு ஆக்சிடென்ட் நித்யாவுக்கு தெரியுமா? தெரியாது மாப்ள. அவ காலையிலேயே சீக்கிரமா வேலைக்கு போயிட்டா. உங்க ஃபோன் வந்ததுமே நாங்க பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டோம். மாப்பிள்ள, நான் நித்யாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி வர சொல்றேன். ஐயோ இல்ல வேணாம், எதுக்கு அவங்கள போய் கஷ்டப்படுத்துறீங்க? இதுல என்ன சிரமம் இருக்கு? இந்த மாதிரி நேரத்துல வந்து பாக்குறத விட வேற என்ன முக்கியமான வேலை இருக்க போகுது? மாப்பிள்ள இருங்க, நான் போய் ஃபோன் பண்ணி அவளை வர சொல்றேன். டாக்டர் என்ன சொன்னாரு? இனிமே பயப்பட வேண்டாம் தான் சொல்லியிருக்காங்க.